ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பூணூல் மாற்று வைபவத்தில் திரளானோர் பங்கேற்றனர். தமிழ் மாதங்களில் 5வது மாதமாக வரும் ஆவணி மாதத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான கொண்டாட்டத்திற்கான மாதம் என்றே சொல்லலாம். வேதம் கற்பவர்களுக்கு மிக முக்கியமான நாளாக ஆவணி அவிட்டம் விளங்குகிறது. ரிக் யாஜூர் வேதங்கள் கற்பவர்கள் இந்த நாளில் கற்க துவங்குவார்கள். வேதங்கள் அவதரித்த நாளாக ஆவணி அவிட்டம் கருதப்படுவதால் இந்த வேதங்களை போற்றி பூஜித்து வணங்கும் நாளாகவும் இது உள்ளது. இந்த வேதங்களை கற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் நாளாக ஆவணி அவிட்டம் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை ஒட்டி பூநூல்கள் அணிந்தவர்கள் வேத மந்திரங்கள், ஜபம் மந்திரங்கள் பாராயணம் செய்து அதனை புதிதாக மாற்றும் நிகழ்ச்சி ஆவணி அவிட்ட நாள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நெல்லை பாளையங்கோட்டை சுந்தர விநாயகர் திருக்கோவில் நடைபெற்ற ஆவணி அவிட்ட பூநூல் மாற்ற நிகழ்வுக்காக சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள், ஜப பாராயணங்கள் உச்சரிக்கப்பட்டு புதிய பூநூல் மற்றும் வைபவம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு தங்களது பழைய எண்ணங்களை தவிர்க்கும் விதமாக பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூல் அணிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து விநாயகருக்கு பூஜைகளும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது.